நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். புகழ் புரிந்து இல்லோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. விளக்கம். புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே ஸ்கூட்டர் மீது கார் மோதி விபத்து, ஒருவர் பலி. உலக செவிலியர் தினம். மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட செவிலியர்கள். இனி விரிவான செய்திகள். கிளியனூர் அருகே கார் மோதி விபத்தில் தனியார் கம்பெனி செக்யூரிட்டி உயிரிழப்பு. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் ஜீவாத் தெருவை சேர்ந்தவர் குணசேகரன், வயது 64. கிளியனூர் அருகே ஒழுந்தியாம்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வந்தார். நேற்றிரவு வீட்டிலிருந்து புதுச்சேரி திண்டிவனம் சாலை வழியாக ஸ்கூட்டியில் பணிக்கு சென்று கொண்டிருந்தார். இரவு சுமார் 8 மணி அளவில் ஒழுந்தியாம்பட்டு சந்திப்பில் திரும்பிய போது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த கார் குணசேகரன் ஓட்டிச் சென்ற ஸ்கூட்டியில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட குணசேகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் ஆள் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ மீது மோதியதில் கார் மற்றும் ஆட்டோ சேதமடைந்தன. காரில் பயணித்த நபருக்கு காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. தகவலறிந்த கிளியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குணசேகரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதியில் மிக முக்கிய பிரச்சனையாக கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சனை நிலவுகிறது. அவ்வப்போது கழிவுநீர் வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலைகளில் வழிந்தோடுகிறது. தொகுதி முழுவதும் பல இடங்களில் இப்பிரச்சனை நிலவுவதால் மக்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்தனர். பொதுமக்களிடம் இருந்து வந்த புகார்களை கேட்டறிந்த முத்தல்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து கழிவுநீர் பிரச்சினை தீர்ப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாக பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் தணிகவேல், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முத்தல்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன், சில ஆண்டாக முத்தல்பேட்டை தொகுதி மக்கள் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். முத்தல்பேட்டை தொகுதியில் கழிவுநீர் அகற்ற ஒரு வாகனம் மட்டுமே உள்ளது. நகரை ஒட்டியுள்ள வளர்ச்சியடைந்த பகுதி என்பதால் ஒரு வாகனத்தால் முழுமையாக கழிவுநீர் அகற்ற முடியவில்லை. எனவே முத்தல்பேட்டை தொகுதிக்கு கூடுதலாக ஒரு கழிவுநீர் அகற்றும் வாகனம் வழங்க வேண்டும். பொதுமக்கள் புகார் அளித்தால் 24 மணி நேரத்திற்குள் கழிவுநீர் பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். கழிவுநீர் வடிகால்களை தூர்வார வேண்டும். தொகுதியில் எங்கும் அடைப்புகள் இல்லாதவாறு கழிவுநீர் தடையின்றி செல்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவைப்படும் இடங்களில் அதிவேகமாக தண்ணீரை பீச்சி எடுக்கும் எந்திரங்கள் மூலம் தொகுதி முழுவதும் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இதை கேட்டறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள்.
மத்திய தொழிற்சங்கங்கள் சமீப காலமாக வட மற்றும் மத்திய இந்தியாவின் தொழிலாளர் போராட்டங்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்து தேசிய கோரிக்கை நாளை ஒட்டி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மரமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு ஏஏடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், எல்எல்எஃப் மாநில துணைத் தலைவர் கலைவண்ணன் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் கைது செய்யப்பட்ட அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும், பொய் வழக்கு அனைத்தும் திரும்பப் பெற வேண்டும், அடக்குமுறைகளை கைவிட வேண்டும், தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும், முத்தரப்பு பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்க வேண்டும், இந்திய தொழிலாளர் மாநாடு அவசரமாக கூட்டப்பட வேண்டும், மாதத்திற்கு ரூபாய் 26,000 குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், 8 மணி நேர வேலைநாள் மிகை நேர வேலைக்கு இரட்டை ஊதியம், பாதுகாப்பு மற்றும் சட்டப்பூர்வ நலன்கள் வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம ஊதியம் மற்றும் நலன்கள், நிரந்தர பணிகளில் ஒப்பந்த முறையை ஒழித்து நிரந்தரப்படுத்த வேண்டும், எல்பிஜி மலிவு விலையில் கிடைக்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா. 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருத்தெலிச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது. அன்றிலிருந்து அம்மன் சிம்ம வாகனம், அன்ன வாகனம், ரிஷப வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் எழுந்தருளி அருள்பாலித்து வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்கமாரியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் பொழுது வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் PRN திருமுருகன், நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன், கோவில் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதி திருவிழாவை காண திரண்டிருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பு. புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கும், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றதற்கும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இனிப்புகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி வழக்கறிஞரும் உழவர்கரை தொகுதி வேட்பாளருமான சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாரதிதாசன், கார்த்திக், கலைவாணன், பிரகாஷ், ஜெகஜீவன், பரசுராமன், தமிழ்ச்செல்வன், முகுந்தன், ஜெயச்சந்திரன், விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வழக்கறிஞர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர்கள் வெற்றிவேல், நதியா மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்கால் அடுத்த சுரக்குடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சுரக்குடியில் மிக பழமையான ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக விரதம் இருந்து பால் குடங்கள் எடுத்து வீதி உலா வந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து ஸ்ரீ அன்பு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மாலை பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மன் வீதி உலாவாக வந்து தீக்குழிக்கு முன் வந்து உடன் கரகம் மற்றும் மாரியம்மனுக்கு விரதமிருந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மனை வழிபட்டனர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி தோழிகள் சந்திப்பு, ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி நிகழ்ச்சி நிகழ்வு.
புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் உள்ள புனித அந்தோனியார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1991 முதல் 1995 வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர்கள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை உணர்வுபூர்வமாக நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடிய முன்னாள் மாணவிகள் தங்களது பள்ளி நாட்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டதுடன் தங்களை வழிநடத்திய ஆசிரியர்களை சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்வில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு மாணவிகள் நினைவு பரிசுகளை வழங்கி மரியாதை செலுத்தினர். அதேபோல் ஆசிரியர்களும் முன்னாள் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் தாங்கள் கல்வி பயின்ற பள்ளியின் வளர்ச்சிக்காக முன்னாள் மாணவிகள் சார்பில் பள்ளிக்கு நன்கொடை வழங்கப்பட்டது. இது பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பு நிகழ்ச்சி பழைய நினைவுகளை மீட்டெடுத்ததோடு ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையிலான பாசப்பிணைப்பை மீண்டும் பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைத்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவிகள் உற்சாகமாக கலந்துரையாடி பள்ளி வளாகத்தில் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 1993, 1994 பேட்ச் முன்னாள் மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுவை மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி இவ்வருடம் +2 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளது. இதில் மாணவன் கணேஷ் 564 மதிப்பெண்ணும், மாணவி ஜூகிதா 554 மதிப்பெண்ணும், மாணவி மோனிகா 551, பிரெஞ்சு பாடத்திட்டத்தில் பிரியதர்ஷினி மற்றும் கணினி அறிவியல் பாடத்தில் ஹரிஹரன் ஆகிய இருவர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர். உயிரியல் பாடப்பிரிவில் மாணவி கோகிலா 536 மதிப்பெண்ணும், வணிகவியல் பாடப்பிரிவில் மாணவி தர்ஷனா 550 மதிப்பெண்ணும் பெற்றனர். பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை வழக்கறிஞரும் பள்ளியின் தாளாளருமான பட்டாபிராமன் பொன்னாடை அணிவித்து பாராட்டுகளையும் தெரிவித்தார். இந்த 100% தேர்ச்சியானது இறைவன் மற்றும் ஆசிரியர்களின் அருளாலும், சங்கரா கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளாளர் இவர்களின் வழிகாட்டுதலினாலும், பெற்றோர்களின் நல்ல ஒத்துழைப்பாலும், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கடின உழைப்பினாலும் சாத்தியமாயிற்று என்று பள்ளியின் முதல்வர் தர்ம சர்மவர்த்தினி தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தில் ஏராளமான செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று அழைக்கப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் உலக செவிலியர் தினம் மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் கொண்டாடப்பட்டது. இன்று நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், செவிலியர் கண்காணிப்பாளர் மதி பத்திரிசாமி, உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ஆத்மநாதன், மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரி ரவி ஆகியோர் முன்னிலையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்வில் இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் பங்கேற்று வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே ஸ்கூட்டர் மீது கார் மோதி விபத்து, ஒருவர் பலி. உலக செவிலியர் தினம், மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட செவிலியர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.